கேடகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர் திரு செல்வகுமார் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். தற்பொழுது வரக்கூடிய அந்த 2 சுழற்சிகள் எவ்வாறு தமிழகத்தில் மழை தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது, குறிப்பாக சென்னையில் எது மாதிரியான பாதிப்புகள் இருக்கப் போகிறது என்பதெல்லாம் குறித்து நேரடியாக நம்மிடம் பல்வேறு தகவல்களை தெரிவிப்பதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்றலாம். வாங்க. யூட்டன் அடித்து தமிழ்நாடு நோக்கி திரும்பும் நிகழ்வானது எப்பொழுது கரையை கடக்கும், அதனுடைய இலக்கு எங்குள்ளது? வணக்கம். யூட்டன் அடித்து திரும்பக்கூடிய அந்த நிகழ்வு தமிழ்நாட்டு கரையை நெருங்கும் பொழுது செயலிழந்து ஒரு காற்று சுழற்சியாக கரை கடக்க போகிறது. டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக 26ஆம் தேதி அது செயலிழந்து 26, 27 தேதிகளில தமிழ்நாட்டின் வளிமண்டலம் மற்றும் கேரள வளிமண்டலம் வழியாக அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. இதனால வரக்கூடிய 26, 27 தேதிகளில் தான் எல்லா மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழை பொழிவை கொடுக்க போகிறது. அதற்கு முன் வடகடலோரத்தில் மட்டும் மழை இருக்கும். டெல்டாவின் கடலோரத்தில் 25ஆம் தேதி இருக்கலாம். 26, 27 தான் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். இந்த நிகழ்வு செயலிழந்து தான் போக போகிறது. கரையை நெருங்கும் பொழுது செயலிழக்கும். இதனால நெருங்க அதோட வேகம் குறைந்து செயலிழக்கும். ஆனால் செயலிழந்து தான் கரை கிடக்கும். இதனால காற்று பட்சமோ எதுவுமே வேண்டாம். மழை பொழிவு அனைவருக்கும் மிதமானது முதல் சற்று கனமழையும் ஆங்காங்கே கொடுக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கேடிசிசி பெல்ட். இந்த கேடிசிசி பெல்ட்ல மழையின் தாக்கம் எவ்வாறு இருக்கும்? பெரிய அளவுல அதீத கனமழைக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அதிகாலையில அதாவது புழல்ல 4 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. தற்பொழுது நிகழ்வானது தமிழ்நாட்டு கரைக்கு சற்று நெருக்கமாக இருந்தாலும் ஆந்திர பகுதியில தான் மழை பொழிந்து கொண்டிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நெருக்கி வந்ததுக்கு அப்புறம் தான் சென்னைக்கு மழை பொழிவை கொடுக்கும். நாளை லேசான மிதமான மழை பொழிவை கொடுக்கலாம். நாளை மதியத்திற்கு மேல கொஞ்சம் மழைப்பொழிவு கொஞ்சம் கூடலாம். எல்லாமே சேர்த்து ஒரு மிதமான மழை தான் 2 நாளும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி பெய்தால் சற்று கனமழை ஒரு 4 சென்டிமீட்டருக்கு மேல பெரிதாக இருக்க வாய்ப்பில்லை 24, 25 தேதிகளில். அதுவும் கடல் ஓரத்துல மட்டும்தான் வாய்ப்பு. அதுவும் இரவில் இருக்காது. அதிகாலையில கடற்கரை ஓரத்திலையும் பகல்ல காலை மதிய வேளையில தான் அது மழை பொழிவை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு கொடுக்கும். 26, 27 தான் சென்னைக்கும் மழை இருக்கு. 26, 27ஆம் தேதி தான் ஒட்டுமொத்த சென்னை உட்பட வடகடலோரம் திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை உட்பட டெல்டா மாவட்டங்கள் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் 26, 27 தேதிகள். அதற்கு அடுத்த நிகழ்வு அது நிறைய மழை பொழிவை கொடுக்கும். அது இலங்கை வரப்போகிறது. காற்று குவிதலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த போகிறது. 28, 29, 28 இருக்காது, 29க்கு மேல 30, 31, 1, 2 தேதிகளில் ஜனவரி புத்தாண்டிலேயே மழை இருக்கு. அதுக்கடுத்தும் டிசம்பர் மாதம் இறுதிக்கு அப்புறமும் ஜனவரி மாதம் முதல் வாரத்திலேயும் 8ஆம் தேதி ஜனவரி 8, 9, 10 தேதிகளிலையும் நிகழ்வு இருக்கு. அந்த 2 நிகழ்வும் இலங்கைக்கு வரும். தமிழ்நாட்டில் காற்று குவிதலை ஏற்படுத்தி மழை பொழிவை கொடுக்க போகிறது. பருவமழை ஜனவரியிலும் தொடர வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பா சென்னையை பொறுத்தவரையில் பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகள் அதிகமாக இருக்கு. மழைக்காலங்களில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளாக இந்த தாழ்வான பகுதிகள் எடுத்துக்கொள்ளப்படலாம். அப்படி தாழ்வான பகுதிகளுக்கு நம்ம இந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கைனா என்னவா இருக்கும்? தாழ்வு பகுதியுடைய எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் தாழ்வு பகுதி, தீவிர தாழ்வு பகுதி தாழ்வு பகுதியாக செயலிழந்து தான் அது காற்று சுழற்சியா தான் கரை கடக்க போகுது. இதுல எச்சரிக்கை கொடுப்பதற்கு ஒண்ணும் இல்ல. அனைத்து மாவட்டங்கள் மக்களும் மழை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதியில் கூட வெள்ளம் வெடித்து விட்டது. ஆகவே இது பாதிப்பில்லாத மழை தான் என்பதில் இல்லை, எச்சரிக்கை ஏதும் இல்லை. அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும். மிதமானது முதல் சற்று கனமழை இப்ப 26, 27லையும் 29க்கு மேல 30, 31 ஜனவரி 1, 2 தேதி நிறைய மழை பொழிவையும், ஜனவரி 8, 9, 10, 11 தேதியில் அதோட கூடுதல் மழை பொழிவும் இருக்கும். ஆனால் இப்பொழுதைக்கு பாதிக்கும் எச்சரிக்கை ஏதும் இல்லை. கடல்ல கூட காற்று எச்சரிக்கை கூட இல்லை. என்ன செயலிழந்து தான் வரப்போ கடல்ல சாதாரண துடுப்பு படகுகளுக்கு மட்டும்தான் இப்ப காற்று எச்சரிக்கை இருக்கும். அடுத்தடுத்த நிகழ்வு இலங்கையை சுற்றுவட்டார கடற்பகுதிக்கு வரும் என்பதனால காற்று எச்சரிக்கை மட்டும் கடல்ல இருக்கும். இதுல தமிழ்நாட்டிற்கு காற்று தரைப்பகுதிக்கு எந்த காற்றும் இருக்காது. கடல்ல உள்ள மீனவர்களுக்கு மட்டும், மீன்பிடி தொழில்களுக்கு மட்டும் வரக்கூடிய 28ஆம் தேதி கொஞ்சம் காற்று எச்சரிக்கை இருக்கும். குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, இலங்கை ஒட்டி இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதிகளுக்கு. ஏற்கனவே பெஞ்சல் புயலுடைய அந்த தாக்கம் ஓய்ந்தபாடு இல்லை. இப்போது வட்டமடிக்கும் இந்த 2 சுழற்சி பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? மக்களிடமிருந்து ஒரு அச்சத்தை போக்குமா?
இல்லை பெரிய அளவில் நம்ம ப்ரிப்ரேஷனோட இருக்க வேண்டிய காரணம் இருக்கா? மிச்சல் புயல் கடலூர், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி, திருவண்ணாமலை வரைக்கும் ஊத்தங்கரையிலேயே மழை பொழிவை கொடுத்தாலும் அது கிருஷ்ணகிரிக்கு பெருசா மழை இல்லை, ஊத்தங்கரைக்கு தான் கொடுத்துருக்கு. ஆனால் இது சாத்தனூர் அணைக்கட்டில இருந்து கடலோரம் வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்திலையும் மழை பொழிவினை கொஞ்சம் பாதிப்பை கொடுத்தது. ஆனால் இப்போ வெள்ளம் வடிந்து விட்டது. இப்போ கூட அங்க சில இடங்கள்ல மழை தேவைதான், அந்த மாவட்டங்களோட கள்ளக்குறிச்சி, கடலூர்லாம். ஆகவே இது பாதிக்கும் மழை அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். முன்பெல்லாம் மழைக்காலங்கள் சாதாரணமாக கடந்து போகக்கூடிய அளவில் இருந்தது. கடந்த ஒரு 5-10 வருடங்களாக பார்க்கும்போது பெரிய அளவில் மழையுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. சில இடங்களில் திடீர் மேக வெடிப்பு, திடீர் மழை வெள்ளம், பெரிய அளவில் ஒரே நாளில் அதிக அளவில் சென்டிமீட்டர் கொண்ட மழை பொழிவு, இதற்கெல்லாம் என்ன காரணமாக அமைந்திருக்கிறது? இதுக்கெல்லாம் எது மாதிரியான ஒரு அறிவுரை இருக்கு சார் இப்போ மக்களிடையே நீங்க சொல்லக்கூடியது? அந்த காலங்கள்லாம் மழை பொழிவு பார்த்தீங்கன்னா சீரான மழை பொழிவு இருக்கும். கடல் வெப்பம் சீராக இருக்கும், ஒரு அளவாக இருக்கும். இப்பொழுதெல்லாம் அப்படி இல்லை. 26.5 டிகிரிக்கு மேல இருந்தாலே போதுமானது தாழ்வு பகுதிகளுக்கு. ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு விருப்பம் தான் அந்த வெப்பம் கொஞ்சம் கொஞ்சமா கூடி வலிமையான நிகழ்வுகள் வரும். இப்ப அப்படி இல்லை. இப்போ ஒவ்வொரு ஆண்டுமே நிறைய புயல்களை கொடுக்கிறது. ஒரு வலுவான நிகழ்வால தான் மழை பொழிவு. கோடை மழை பெய்தால் கூட அதுவும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மேக வெடிப்பு மழையை கொட்டி இருக்குது. எல்லாமே பூமி வெப்பம் அடைந்ததுதான் காரணம். புவி வெப்பம் அடைந்து அதாவது கடலையும் வெப்பத்தை உயர்த்தி கடல் வெப்பத்தையும் 26 டிகிரி இருந்தா போதுங்கிற நிலைமையில 30 டிகிரி வரைக்கும் ஏற்றி வச்சிருக்கு. கடல் நீரோட்டங்கள் பசிபிக் பெருங்கடல் இருக்கிற நீரோட்டம்லாம் வங்கக்கடலை பொழுது இருந்து கொண்டிருக்கு. ஆகவே எல்லாமே இயற்கையை நாம் மாற்றிவிட்டோம். இயற்கைக்கு மாறான செயல்பாடு காரணமாக மழை பொழிவுகள் கடல் வெப்பத்தால் நிகழ்வுகளாக வருகிறது. குறைந்த நேரத்தில் அதிக மழை பொழிவு, குறிப்பிட்ட இடங்களில் அதிக மழை பொழிவு, இவையெல்லாம் பாதிக்கும் மழை பொழிவாக பெய்யக்கூடிய மழை குறைந்த நேரத்திலேயே பொழிந்து விடுகிறது. ஆண்டு முழுவதும் சீராக கொடுப்பதில்லை. எல்லாமே இயற்கையோட இயற்கையை நாம வெப்பமாக மாற்றி வைத்திருக்கிறோம். கடலையும் மழை பொழிவுகள் என்ன ஏற்படுதுன்னா காற்று குவிதல் எங்க ஏற்படும்னு சொல்ல முடியாது. வெப்பசலன மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமே நம்ம தொடர்ந்து 24 மணி நேரம் வெப்ப உயர்வு, காற்றோட வழித்தடம், காற்றோட குவிதல் எல்லாமே கண்காணிச்சு கொண்டிருந்தா நம்ம அறிவிக்க முடியும். எந்த இடத்துல வெயில் அதிகமாகுதோ அந்த இடத்துல காற்று குவிதல் அதிகமாக இருக்கும், இருகாற்று இணைவு அதிகமாக இருக்கும். அது நம்ம லைவ்ல இருந்தா இனிமே எதிர்காலத்துல சொல்ல முடியும். எதிர்காலம் உலகத்தை மாற்றிய, இயற்கைக்கு மாறாக வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த உலகத்தை மாற்றிய காலத்துல இப்படி திடீர் மழை பொழிவுகள்லாம், குறைந்த நேரத்தில் அதிக மழை, திடீர் மழை பொழிவுலாம் இருக்கும். நாம் அதற்கு எப்பொழுதுமே முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும், அவ்வளவுதான். ஆனா மழை இருக்கும். இனிமேல் எதிர்காலம் அப்படிதான், திடீர் மழை தான் இருக்கும். நிறைய மழை குறைந்த நேரத்தில் இருக்கும். திடீர்னு ஒரு பெருமழை பெய்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம்? குறிப்பாக பருவநிலை மாற்றம் இதுக்கு ஒரு பெரிய முக்கிய காரணமாக இருக்கா? 2050ஆம் ஆண்டு சென்னை கடலுக்குள் முழுகும் என்றெல்லாம் சொல்கிறாங்க. பெரிய அளவில் சூறாவளிகள், புயல்கள் மூலமாக பல்வேறு தீவுகள் காணாத போகும், பெரிய பாதிப்புகளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் பருவநிலை மாற்றம் தான் பெரிய காரணமாக இருக்கா? இந்த பருவநிலை மாற்றத்திற்கு என்ன முக்கியமாக நம்ம மக்கள் ஈடுபடக்கூடியது என்னவாக இருக்குது? அதே நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்குது? கேட்குற கேள்வி, பருவநிலை மாற்றம் இது எதிர்காலத்தில் ஒரு சவாலாக இருக்குமா? கண்டிப்பா. 2024 விட 25 நிறைய நிகழ்வுகள் ஆண்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பொறுத்திருந்து பாருங்க 2025 எப்படி இருக்குன்னு. 2024 நம்ம நிறைய மழை இருந்துச்சு, குறைஞ்ச நேரத்துல நிறைய மழை, புயல்கள் எல்லாம், வெள்ளம் எல்லாம் இருந்துச்சு. 2025 அதை விட ஒப்பிடும் பொழுது கொஞ்சம் கூடுதல் தான் நிகழ்வுகள் இருக்கிறது. இப்படியே போக 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 இயற்கையை நாம மாற்றிக்கொண்டிருக்கிறோம்னா இன்னும் போக போக வரக்கூடிய நம்ம சந்ததியினர்லாம் நிச்சயமா கஷ்டப்படுவாங்க. உலக நாடுகள் ஒன்றிணைந்து விழித்து கொண்டு இயற்கைக்கு மாறான செயல்கள்ல நாம, அதாவது கார்பன் வாயுவை வெளியிடுதல் மற்றும் அதாவது ஓசோனை நம்ம பாதுகாக்கணும். அதற்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அது மரங்களை நடணும். ஆகவே புவி வெப்பத்தை தடுப்பதற்கான நடவடிக்கையை, கடல் வெப்ப உயர்வை தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கலைன்னா கண்டிப்பா கடல் வெப்பம்லாம் அபரிவிதமான உயர்ந்து வானிலையை கணிக்க முடியாத நிலைக்குத்தான் தள்ளும். கணிக்க முடியாத நிலைக்குள்ள கணிக்கலாம், அது கணித்து அறிவிப்பதற்குள்ள நேரலையில தான் வழங்க முடியாத அளவுக்கெல்லாம் போயிடும். அந்த அளவிற்கு இயற்கை என்பது எதிர்காலத்துல சவால் கொடுக்கும். நன்றி.